பருவம் தப்பிட்டுனா அந்த பணம் பணம் கிழங்கு கூட பணம் மரமாகி போகும். ஓலை முளைச்சிடும் அந்த கிழங்கு பிடிக்க அவித்தாலும் அதை ஒடிச்சு சாப்பிட முடியாது, நாடு ஒடிச்சு போகும். அம்மா ஆமா அப்படி இருக்கும்போது நான் காய்க்கும் காலத்தில் காய் மாறி போனேன், போனேனே மன்னா. பூத்தும் காலத்தில் நான் பூ மாறி போனேன் மன்னா. ஆம்போ இந்த வயசுலே பிள்ளை இல்லை, இனிமே எனக்கு என்னைக்கு இருக்க போகுது? எனக்கு என்னது நீ பெண்ணா பிறந்தவா கட்டிய கணவன்ட்டு சொல்லி நீ அழுகுத. ஆனா பிறந்த ஆம்பளை அம்மா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு டீக்கல்ல போய் 2 டீயை குடிச்சிட்டு ஏன் கட்டைக்கு 2 டீ தேவைப்படுதா? நீ உன் கட்டையில கவலை இருந்தா டீ கடையில போய் 2 டீ குடிப்பியாங்க. அதாவது ஒரு டீ வந்து அரை கிளாஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. இப்ப 100 மில்லி தானே. அவர் முறையா ஆத்தி கடைக்காரு கொடுக்காரு. அப்படி அதனால அந்த அரை கிளாஸ் பத்த மாட்டேங்குது. ஓ அவன் ஒண்ணுக்கு 2 டீயை குடிச்சிட்டு சரி. அதனால பக்கத்துல நம்ம கூட டீ குடிச்சிருப்பாங்கல்ல, அம்மா பக்கத்துல அவங்க கிட்ட போய் நான் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? ஏன் சொன்னா என்ன பண்ணுவாங்க? சொன்னா என்ன செய்வான்? காரி மூஞ்சில துப்பிடுவான். அதான் உன் உடம்பு சின்ன கண்டியாடா இருக்கு. ஏதா அறிவு கட்ட பெயர உன் கட்டையில ஓரமா இருக்கா? அழகான கொண்டாட்டி கட்டி வச்சுக்கிட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு அழுகுதா ஆம்பளை பையன். ஊருக்குள்ள சொன்னாங்கடா வைக்கும் அப்படின்னு சத்தம் போடுவான். சரிதானே? அதனால நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுகுதா, ஆனா பிறந்த ஆம்பளை கவலையை மனசுல வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம கவலையை மனசுல வச்சு நீட்டு, ஒரு அரைப்படி சுண்ணாம்புல சேர்த்து வாங்கி போட்டு நீட்டு. அதனால நானும் எனக்கு கவலை இருக்கதான் செய்யுது. சரி, எனக்கு கவலை தான் நான் எழுதினேன். அதானே நான் எனக்கு கவலை வந்தா உங்ககிட்ட தான் சொல்லணும். சொல்ல முடியும். உனக்கு கவலை வந்தா என்கிட்ட சொல்லு. ஏன்னு சொல்லு. எப்ப பார்த்தாலும் வீடான வீட்டுல பெண்ணா பிறந்தவா ஆமா கண்ணீரை வலிக்கப்படாது பாத்துக்கோ.